Hello friends, welcome back to our channel Neat Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரீஸ்ல நாம +2 பயாலஜி உடைய ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரை தான் வந்து டீட்டெயிலாக படிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் முக்கியமான ஒரு டாபிக் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதில் என்னென்ன ஃபேஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத சூப்பராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதை நாம் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னாலும் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படின்னாலும் ஒன்று தான், மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நாம் சொல்கிறது. ஓகே, ஸோ வாட் இஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்? இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னா என்ன? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பீரியட்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த பீரியட்ஸ் வர்றது தான் வந்து நம்ம வந்து மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், ஸோ அது ஏன் நடக்குது, அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த யூட்ரஸ்லலாம் என்ன சேஞ்சஸ் ஆகும், ஸோ அதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ரைட்? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் யாருக்கு நடக்கும்? த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அக்கர்ஸ் இன் ஆல் ஃபீமேல் ப்ரைமேட்ஸ். ஃபீமேல் ப்ரைமேட்ஸ் அப்படின்னா என்னது? மனிதர்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஹியூமன் பீயிங்ஸில் நடக்கும். அதே மாதிரி மங்கீஸ் அண்ட் ஏப்ஸ், அதாவது குரங்குகள், இந்த கொரில்லா, சிம்பன்சி, உராங்குட்டான் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைமேட்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்க்கும் ப்ரைமேட்ஸ்க்கும் மட்டும் நடக்கிறது தான் வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்காது. அதுக்கு வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் இல்லைனா வந்து ஊஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட், நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம் இல்லையா? So menstrual cycle occurs only for primates and that includes human beings, monkeys. ஓகேவா? இவங்களுக்கு தான் மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு வந்து menstrual cycle வருது இல்லையா, வயதுக்கு வந்தவுடன் அரவுண்ட் ஒரு 11 to 15 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சில பெண்கள் வந்து 11 வயசில் இல்லைனா வந்து 12 வயசில் 13 வயசில் மேக்ஸிமம் 15 வயசுக்குள்ளே அந்த பெண் குழந்தை வந்து வயதிற்கு வந்துடும் இல்லையா? ஸோ அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அந்த பெண் அடைந்தவுடன் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அவங்களுடைய உடம்புல ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் மெனார்க். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் பிகின்ஸ் அட் பியூபர்ட்டி. வயதிற்கு வந்தவுடன் முதலாக அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெனார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வேர்டுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எவ்வளோ நாளைக்கு இது நடக்கும்? இப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு 30 நாள் 31 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, கேலண்டர் டேஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 28 நாள்லேருந்து 29 நாள் வரைக்கும் ஒவ்வொரு சுழற்சியும் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 28 to 29 டேஸ். சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகும், ஆனால் நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே வந்து நார்மல் தான். அப்நார்மாலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஹியூமன் பயாலஜி பற்றி, ஃபிசியாலஜி பற்றி படிக்கும்போது அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நம்ம எப்போவுமே படிக்கும் போது நார்மல் ருட்டீன் எவ்வளோ அப்படின்றத படிக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாக எத்தனை நாளைக்கு ஒரு முறை நடக்கும்? 28 to 29 டேஸ் அப்படின்னு தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளோடைய டியூரேஷன். அண்ட் எப்போ நடக்கும்? இட் அக்கர்ஸ் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் அ ஃபீமேல். ஸோ ஒரு பெண் இனப்பெருக்கம் அந்த பீரியட் அடைந்த பிறகு, ஓகே, பியூபர்ட்டி அடைந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து நடக்கும். தட் மீன்ஸ் ஃப்ரம் ஹர் மெனார்க் ஆர் பியூபர்ட்டியிலேருந்து டில் தி மெனோபாஸ். ஸோ மெனார்க் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஒரு பெண் வந்து வயதுக்கு வர்றது அந்த ஃபஸ்ட்டு மந்த் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு மென்சஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போதுலேருந்து வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நம்ம என்ன சொல்கிறோம்? மெனார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து மெனார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து அந்த பெண் வளர்ந்து கொஞ்சம் எல்டராக ஆன பிறகு, அதாவது ஒரு 45லேருந்து 50 இயர்ஸு 55 இயர்ஸ் கூட சில பேருக்கு ஆகும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? வயதான பிறகு அவங்களுக்கு இனப்பெருக்கம் வந்து ஸ்டாப் ஆகிடும், அவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த பீரியடுக்கு மெனார்க்குக்கும் மெனோபாஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த பீரியட் தான் என்னது? மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய டியூரேஷன். ஓகே, so it occurs in the reproductive life of a female from the menarche to the menopause
எக்ஸப்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த சமயத்தில் தான் அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ ப்ரெக்னன்சி சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்காது, பீரியட்ஸ் வந்து வராது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெனார்க்லேருந்து மெனோபாஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா மாதம் நடக்கிறது எல்லாமே வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான். எக்ஸப்ட் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது மென்ஸ்ட்ரேஷன் வந்து நடக்காது. ரைட்? ஓகே, ஸோ இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The cycle of events starting from one menstrual period till the next one is called menstrual cycle. மாதவிட சுழற்சி, இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுழற்சி. ஸோ என்ன நடக்குது எக்ஸாக்ட்லி அப்படின்னா, இப்போ இது ஒரு மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 28 to 29 டேஸ் இருக்கிற ஒரு மாதம் அப்படின்னா, இந்த மாதத்துடைய ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது அப்படியே என்ன ஆகும், அப்படியே ஒரு ஸ்டேஜாக போய் அப்படியே கடைசியில் மறுபடியும் அடுத்த 28 டேஸில் வந்து திருப்பி அடுத்த மென்சஸ் வரும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி நடக்குது இல்லையா, மாதம். ஸோ ஃப்ரம் ஒன்ஸ் மென்ஸ்ட்ரல் பீரியட் டில் நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். ஸோ ஒரு மாதத்துலேருந்து பீரியட்ஸ் வந்து திருப்பி போய் அப்படியே 28 நாள் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்தோன்னு திருப்பி அடுத்த மென்சஸ் வருது இல்லையா. ஸோ இந்த சைக்கிள், இந்த சுழற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ரைட். இந்த இடத்துல டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் என்ன நடக்கும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும் போது அந்த பெண்ணுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமான சேஞ்சஸ் என்ன நடக்கும், சைக்ளிக் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி எண்டோமெட்ரியம். வாட் இஸ் எண்டோமெட்ரியம்? ஒரு பெண்ணுடைய இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதி தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த யுட்ரஸ், கருப்பையுடைய இன்டீரியர் வால் இல்லையா. ஸோ கருப்பையில் தான் வந்து பேபி வந்து இம்ப்ளான்டேஷன் ஆக போகுது. ஸோ அந்த கருப்பையுடைய இந்த இன்சைட் த வால் ஆஃப் தி யுட்ரஸ் இஸ் கால் எண்டோமெட்ரியம். 3 லைனிங் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இன்சைட் தான் வந்து எண்டோமெட்ரியம். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ரைட்? அந்த சேஞ்சஸ் வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்போ தான் வந்து நடக்கும். எதற்காக நடக்குது அப்படின்னா வந்து பேபி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அந்த பேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு நியூட்ரிஷன் தரத்துக்கு எல்லாம் அந்த கருப்பை வந்து ரெடி ஆகணும் இல்லையா, யூட்ரஸ் வந்து ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ அதற்கான எல்லா ஸ்டேஜஸையும் ரிக்குவயர்மெண்ட்ஸையும் நியூட்ரிஷன்ஸுமே வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே எப்போ நடக்கும், இந்த மென்சஸ் நடக்கிற இந்த சைக்கிளில் தான் நடக்கும். ஓகே, எவ்ரி மந்த் வந்து இது நடக்கும். ரைட்? This cyclic menstruation is an indicator of normal reproductive phase. ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு விமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28லேருந்து 29 டேஸ் மாதம் அவங்களுக்கு மென்சஸ் நடக்கணும். அப்படி இருந்தால் அவங்க நல்ல ஹெல்த்தியாக நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில பேருக்கு இது மாறும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக நடக்கும், ஒரு மந்த்லேயே. சில பேருக்கு வந்து 3 மாதம் 4 மாதம் வந்து பீரியட்ஸே வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்நார்மாலிட்டிஸுமே வந்து இருக்குது. ரைட்? ஸோ இந்த சமயத்தில் one ovum is released in the middle of each menstrual cycle. ஒரு மென்சுரல் சைக்கிளும் எத்தனை நாள்னு நம்ம சொன்னோம், அரவுண்ட் 28 டேஸ், 28 நாள். ஸோ 28 நாளுடைய பாதி எவ்வளவு, 28 உடைய பாதி எவ்வளவு, 14 இல்லையா. ஸோ இந்த இடத்துல மென்சஸ் நடக்குது அப்படின்னா இதோடைய பாதி 14th டே அப்போ என்ன நடக்கும்னா வந்து ஒரே ஒரு எக் ரிலீஸ் ஆகும் அவங்களுடைய ஓவரீஸ்ல இருந்து. ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஓவியுலேஷன். அந்த ஓவியுலேஷன் வந்து 14th டே ஆஃப் எவ்ரி மந்த் வந்து ஒரு பெண்ணுக்கு நடக்கும். ஓகே, தட் இஸ் மிடில் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ரூட்டீன். ரைட்? இப்போது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து 2 சைக்கிள் வந்து இதில் ஆக்சுவலி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சைக்கிள் வந்து ஒவேரியன் சைக்கிள், இன்னொரு சைக்கிள் வந்து யூட்ரஸ் சைக்கிள். ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ஃபீமேலுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் இருக்குது. ஸோ அந்த ஓவரிஸ்குள்ளே சில விதமான சேஞ்சஸ் நடக்கும். ரைட்? ஓவரிஸ்குள்ள சில விதமான சேஞ்சஸ் நடக்கிறத நாம் ஒவேரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த யுட்ரஸு, ஃபெலோப்பியன் டியூப் இல்லைன்னா ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓவிடக்ட், ஃபெலோப்பியன் டியூப், வெஜைனா,
ஓகே, இதில் எல்லாமே வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதை நாம் யூட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட். வெரி சிம்பிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான், மாதவிடாய் சுழற்சி தான். இது எல்லாமே எதற்கு கீழே நடக்குதுன்னா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோலில் தான் நடக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ நம்ம எப்போவுமே இதை வந்து பிரித்து பார்க்க மாட்டோம். பட் ஆனால் ஃபார் யுவர் நாலேஜ் இதில் 2 சைக்கிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்கள், புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர் தான் இது. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் மொத்தம் வந்து 4, இதுக்குள்ளேயே வந்து 4 பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே 4 பிக்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நடக்கிறது வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் தான். ஓகே, ஸோ இந்த பிக்சரை நாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து எந்த தியரி பார்ட்டும் படிக்கவே தேவையில்லை, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பிக்சர்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த பிக்சரை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே கம்ப்ளீட்டாக வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பிக்சரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேஜாக கிளியராக வந்து இந்த லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட்? ஸோ இந்த பிக்சரை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற பேசிக் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இங்கே இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்போதலாமஸ் மற்றும் பிட்யூட்டரி. ஹைப்போதலாமஸ் மற்றும் பிட்யூட்டரி இந்த 2 கிளாண்ட். இது எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது இல்லையா? ஸோ ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும், இதுதான் வந்து மாஸ்டர் கிளாண்ட். இது வந்து ஒரு ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணும். அது பேர் வந்து கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ அந்த கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியா வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி. இது வந்து பிட்யூட்டரி. ஓகே, ஸோ இது முன்னாடி இருக்கிறது பச்சை கலர் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி, இது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி. நம்ம ஏற்கனவே ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸில் படித்தோம்ல, அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து ஹைப்போதலாமஸ் கிட்ட இருந்து சிக்னல் கிடைத்தவுடன் அது வந்து 2 விதமான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஒரு ஹார்மோன் என்னன்னா வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்று வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் FSH மற்றும் LH. இந்த 2 ஹார்மோன் என்ன பண்ணோம்னா வந்து இதோடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து ஒன்ஸ் த கேர்ள் ரீச்சஸ் பியூபர்ட்டி, ஒரு பெண் வந்து பியூபர்ட்டியை அடைந்த பிறகு, வயதுக்கு வந்த பிறகு தான் வந்து இந்த ஹைப்போதலாமஸ் வந்து அதோடைய செக்ரீஷன் ஆரம்பிக்கும். அது போய் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியை தூண்டும். அது வந்து இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். கிளியர்? இப்போ வந்து இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பேர் என்னது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்படின்னா ஃபாலிக்கலில் தூண்டக்கூடிய ஹார்மோன்கள். ஃபாலிக்கல் எங்கே இருக்குது, ஒரு பெண்ணுக்கிட்ட அவங்களுடைய ஓவரீஸில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஓவரியில் வந்து நிறைய வேலைகளை செய்யும். சரிங்களா? ஸோ அது வந்து ஓவரீஸில் வந்து செய்யும். அண்ட் அதுதான் வந்து இந்த பிக்சரில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? கிளியர்? ரைட். இது என்னது அப்படின்னா வந்து ஓவரீஸ்குள்ளேயே வந்து சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து ஓவரீஸ்லேயே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஓவரீஸில் என்ன இருக்குது, இந்த வளரக்கூடிய இந்த ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, அதில் வந்து நிறைய கிரானியூலோசா செல்ஸ் இருக்குது. அந்த கிரானியூலோசா செல்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் தீகா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாம் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஓவேரியன் ஹார்மோன். கிளியர்? இது எல்லாமே எப்போ நடக்கும், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இன்டியூஸ் பண்ண பிறகு தான் வந்து நடக்கும். அதே மாதிரி லூட்டினைசிங் ஹார்மோனும் இன்டியூஸ் பண்ணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சில சேஞ்சஸ் அந்த விமனுடைய இந்த யுட்ரஸ்லேயும் நடக்கும். முக்கியமாக வந்து எண்டோமெட்ரியமில் நடக்கும். ஸோ அப்போ வந்து எண்டோமெட்ரியம்லேருந்து ப்ளீடிங் நடக்கும், எண்டோமெட்ரியம் வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம ஸ்லோவாக 1 by 1 இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புக்கில் பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னது இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு புரியாது. இது என்னது, ஒரு மாதிரி கொச்சு கொச்சான்னு இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. என்னது அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு யுட்ரஸ் இல்லையா, இது வந்து ஒரு யுட்ரஸ். ஸோ இந்த யுட்ரஸுடைய இன்டீரியர் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சுவர் பகுதி இருக்குல்ல, இந்த சிவப்பு கலரில் இருக்க பாருங்கள், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட்? Endometrium. What is endometrium? The interior lining of the uterus. Right? So 3 layers இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்புறமாக இருக்கிறத எண்டோமெட்ரியம் சொல்லுவோம்.
இந்த எண்டோமெட்ரியம் தான் என்ன பண்ண போகுதுன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும்போது அந்த எண்டோமெட்ரியம் வந்து அப்படியே வந்து சுருங்கி அது அப்படியே வந்து ஷெட் ஆகிடும், வெளியில் விழுந்துடும். ஸோ அப்போ வந்து ப்ளீடிங் நடக்கும், அப்போ தான் வந்து பீரியட்ஸ் வரும். மறுபடியும் அந்த எண்டோமெட்ரியம் வந்து ஹார்மோனல் இண்டக்ஷன் வந்த பிறகு அது வளரும். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த எண்டோமெட்ரியம் வந்து அப்படியே டேமேஜ் ஆகிடுது இல்லையா? ஸோ டேமேஜ் கிடையாது, ஷெட் ஆகிடும். அப்படியே ஷெட் ஆகுறது தான் வந்து அது அப்படியே கழண்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ வெளியில் வரும்போது அந்த இடத்துல மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்கும். ஓகே, ஸோ ஒரு 5 நாள் கழிச்சு என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஸோ இந்த மாதிரி இந்த எண்டோமெட்ரியம், இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் தான் வந்து இது. கிளியர்? ஓகே, ஸோ அந்த எண்டோமெட்ரியம் உடைய இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிக்சரில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து அந்த பிளட் வெசல்ஸ் வந்து வளரும், அது குறையும், அதோட திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். பாருங்கள், இது ஹைட்டாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, திருப்பி வந்து இது அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் என்னென்னா இந்த எண்டோமெட்ரியமுடைய திக்னஸ், அந்த கருப்பை உள்ளே இருக்கிற சுவர் அது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, குறையுது, இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்கிறது எல்லாமே இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் தான். கிளியர்? ஸோ இதெல்லாமே நம்ம தெளிவாக இப்போது பார்க்கலாம். The menstrual cycle has 4 important phases. Phases அப்படின்னா என்னது? Phases அப்படின்னா நிலைகள். ஓகே, ஸ்டேஜஸ். ஃபேஸஸ்னால் வந்து ஸ்டேஜஸ். ஸோ ஒரு menstrual cycleல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது, 4 phases இருக்குது. The first one is called menstrual or bleeding phase. மாதவிடாய் நிலை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். முதல் ஸ்டேஜ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், உதிரப்போக்கு ஏற்படும், பீரியட்ஸ் வருது இல்லையா, பீரியட்ஸ் நடக்கிறது தான் வந்து நம்ம ப்ளீடிங் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய ஆரம்ப கட்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரைட்? செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் இல்லைன்னா வந்து ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். 2 பேர் இருக்குதுக்கு, ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஸோ நுண்பை நிலை இல்லைன்னா வந்து பெருகு நிலை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் மூன்றாவது ஸ்டேஜ் என்னென்னா வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ், அண்டர் செல் விடுபடு நிலை. ஓவியுலேஷன் நடக்கும், அதுலேருந்து ஒரு செகண்டரி ஊசைட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ். நான்காவது ஸ்டேஜ் என்னென்னா வந்து லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ், சுரப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து 4th ஸ்டேஜ். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸில் தான் 28 டேஸ் இல்லைன்னா 29 டேஸ்க்கு ஒரு முறை ரிப்பீட்டடாக ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு. சரியா? இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிளியர்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ளீடிங் ஃபேஸ் இல்லைனா வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னா என்ன, அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் தி மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். எல்லாமே வந்து சைக்கிள்னு சொல்கிறோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். அதில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸை வந்து ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வேர்ட்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சரிங்களா? ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய முதல் ஸ்டேஜ் என்னது? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னா என்னது? அந்த பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆகிறது, ரத்தம் வருது இல்லையா, மாதம் மாதம் மென்சஸ் நடக்குது இல்லையா, மாதவிடாய் ஒழுக்கு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இது எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னா வந்து 3 to 5 days. இப்போ ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டே, ஒரு மாதத்துடைய ஃபஸ்ட் டே ஜான்வரி 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிளட் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து சில பேருக்கு 3 நாள், ஜனவரி 2nd 3rd அது வரைக்கும் நடக்கும், சில பேருக்கு இல்லை 5 days நடக்கும். சரியா? ஸோ 3 daysலேருந்து 5 days வரைக்கும் ஒரு மாதத்துடைய, இது வந்து எல்லாருக்கும் ஒரு நாள் மாறும், சரிங்களா? ஸோ 3 daysலேருந்து 5 days வரைக்கும் ப்ளீடிங் நடக்குது பொதுவாக. ஓகேவா? ஸோ அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உதிரப்போக்கு நடக்கிறது. ஓகே, ஏன் வந்து ரத்தம் வருது, ஏன் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் அப்போ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, the menstrual flow is due to the breakdown of the endometrium lining of the uterus and its blood vessels which forms the liquid that comes out through the vagina. அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த கருப்பை உள்புற சுவர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதோடைய அந்த லைனிங், அது மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் டிஷ்யூஸ் வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகும், உடையும். சரிங்களா? ஸோ உடையும் போது அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து அப்படியே வெளியில் வரும். ப்ளஸ் அதில் அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸுமே வந்து ரப்சர் ஆகும்.
அண்ட் சில லிக்விட் வெஜைனால இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியமில் இருக்கக்கூடிய சில வகையான லிக்விட். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து அப்படியே வெஜைனா வழியாக ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து நாம் மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஏன் நடக்குது, இந்த மாதிரி ஏன் நடக்கணும் அப்படின்னா, அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா வந்து ஒரு பெண்ணுடைய உடலில் ப்ரோஜெஸ்டீரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஹார்மோனல் கண்ட்ரோலில் தான். ஸோ இந்த ப்ரோஜெஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோனை யார் உற்பத்தி செய்கிறா அப்படின்னா வந்து கார்பஸ் லியூட்டியம். இது ஓவரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடித்து எக்கு வந்து செகண்டரி ஊசைட் வெளியே வந்த பிறகு மீதி இருக்கிறது தான் வந்து கார்பஸ் லூட்டியம். அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரோஜெஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். ஸோ அந்த ப்ரோஜெஸ்டீரோன் ஹார்மோனுடைய அளவு கம்மியாக இருந்தாலும் இல்லைனா வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இதோடைய அளவு வந்து கம்மியாக இருந்தாலும், இது ரெண்டும் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும், பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம 4th ஸ்டேஜில் பார்க்கலாம். ஏன்னா இது சைக்கிள் தானே. ஸோ 4th ஸ்டேஜுடைய கண்டினியூவேஷன் தான் மறுபடியும் இந்த 5th ஸ்டேஜ், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ நான் இந்த 4th ஸ்டேஜில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மென்சஸ் எப்போ நடக்குது அப்படின்னா வந்து ப்ரோஜெஸ்டீரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு ஹார்மோனுடைய லெவல் வந்து ரொம்ப கம்மியான பிறகு மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஸோ அப்போ என்ன ஆகும், எண்டோமெட்ரியம் வந்து டீஜெனரேட் ஆகும். டீஜெனரேட்னா அப்படியே வந்து பிஞ்சி போகிறது அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். அப்படியே டீஜெனரேட் ஆகிடும், ஷெட் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து மென்சஸ் வந்து வரும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பிளட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னா வந்து 40 to 80 ml பிளட் லாஸ் இருக்கும். ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போவுமே வந்து ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிளட் லாஸ் எவ்வளோ இருக்கும், 40 ml to 80 ml மேக்ஸிமம் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 20 ml பிளட் வந்து பீரியட்ஸில் வந்து வெளியில் போகும். ஓகே, எப்போ மென்சுரேஷன் நடக்கும் அப்படின்னா வந்து the menstruation occurs if the released ovum is not fertilized. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் 14th டே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒவ்வொரு மாத சுழற்சியில் 14வது நாள் என்ன ஆகும்னா வந்து ஓவியூலேஷன் நடக்கும். ஓவியூலேஷன்னா வந்து ஒரு எக்கு வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த எக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஸ்பெர்ம் வராமல் இருந்துச்சுன்னா, ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த எக்கு எங்கே இருக்கும், இந்த எண்டோமெட்ரியம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த எக்குமே என்ன ஆகும், அன்ஃபர்டிலைஸ்ட் எக்குமே வந்து மென்சஸில் வந்து வெளியில் வந்துடும். ஓகேவா? அப்போ வந்து menstruation occurs only if the released ovum is not fertilized. ovum fertilized ஆச்சுன்னா என்ன ஆகும், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அது போய் இம்ப்ளான்டேஷன் ஆகிடும், பேபி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பீரியட்ஸ் வராது, நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரெக்னன்சி சமயத்தில் பீரியட்ஸ் வராது. ஸோ எக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகாமல் இருந்தால் தான் அந்த சமயத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து வரும், மென்சுரேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ வாட் த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ கண்டைன்ஸ், இது இம்பார்ட்டன்ட். அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அந்த பிளட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பிளட் வெசல்ஸில் இருக்கிற அந்த ரத்தம் இருக்கும், எண்டோமெட்ரியம் அதோடைய டிஷ்யூஸ் இருக்கும், அதோடைய செக்ரீஷன்ஸ் இருக்கும், மற்றும் அன்ஃபர்டிலைஸ்ட் எக், ஃபர்டிலைஸ்ட் ஆகாத எக்குமே வந்து பீரியட்ஸில் வந்து வெளியில் வந்துடும் இல்லையா. ஆப்சன்ஸ் ஆஃப் தி மென்ஸ்ட்ரேஷன் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ ஒரு பெண்ணுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கலை அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அந்த எக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகிடுச்சு, இட் இஸ் ரெடி ஃபார் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. பட் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வந்து சில பேருக்கு நடக்காது. ஏன் அப்படின்னா வந்து டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, அனீமியா, வேறு ஏதாவது புவர் ஹெல்த் கண்டிஷன். ஓகேவா? அவங்க வந்து மேரிடாக இருக்க மாட்டாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ கூட நார்மலாக அவங்களுக்கு எவ்ரி மந்த்துமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக 28 days 29 daysல ரெகுலராக நடக்காது. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கலைன்னா பொதுவாக ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் மேக்ஸிமம் நிறைய சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் ஆகிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, சரியாக தூங்காதது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அதர் ஹெல்த் கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆகும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ்னால அவங்களுக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்து வராது. ஓகே, கிளியர்? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக வந்து எந்த டேஸில் எது நடக்குது அப்படின்னு தான் வந்து நம்ம படிக்கிறோம். ஆனால் நிறைய சமயத்தில் இதில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. அது ஒரு பெண்ணுடைய ஹெல்த் கண்டிஷனையும் பொறுத்ததாக இருக்குது. சரியா?
ஸோ இந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரில் வந்து மென்சுரல் ஃபேஸ், இந்த முதல் ஸ்டேஜில் என்ன நடக்கும், மென்சுரல் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மென்சுரல் ஃபேஸில் ஓகே அவங்களுடைய இந்த ஹார்மோன்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். எந்த ஹார்மோன்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், இது ரெண்டுமே வந்து டிக்ரீஸ்டாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்குது. இது ரெட் கலரில் இருக்குது அண்ட் பிளாக் கலர், ரெண்டுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே அவங்களுடைய ஓவரீஸில் என்ன இருக்கும், என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா வந்து ஓவரீஸில் எந்த சேஞ்சஸுமே வந்து இந்த ஃபாலிக்கல்ஸில் நடக்காது. அதாவது ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு எக்கு வந்து ரப்சர் ஆகிட்டு அது வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகாததுனால தான் மென்ஸ்ட்ரேஷன் நடக்குது. ஓகே ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஃபாலிக்கல்ஸ் எதுவுமே வந்து பெரிய க்ரோத் ஸ்டேஜில் இருக்காது. மறுபடியும் வந்து அது அந்த ப்ரைமார்டியல் ஃபாலிக்கல் அப்படின்ற அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க ஃபாலிக்கல்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபாலிக்கல்ஸ் வந்து பெருசாக அந்த ஸ்டேஜில் வந்து க்ரோத் ஆகாது. அண்ட் அவங்களுடைய இந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடித்து வெளியில் வந்த பிறகு மிச்சம் இருக்கிறது தான் வந்து கார்பஸ் லியூட்டியம். அந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து அடுத்ததாக கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதில் நடக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸாக இருக்கும். முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட்லேயும் ஓவரீஸ்லேயுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டீரோன் இந்த ஹார்மோனுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டீரோன் கம்மியாக இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய எண்டோமெட்ரியம் வந்து ரப்சர் ஆகுது, இல்லைன்னா வந்து அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ளீடிங் நடக்குது. ஓகேவா? ஸோ இது எப்போ நடக்கும்? டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5. ஸோ மேக்ஸிமம் 5 days வரைக்கும் இந்த ப்ளீடிங் அப்படின்றது நடக்கும். சரியா? புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் ரைட் சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள், இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் நடக்கும். ஸோ இதில் முக்கியமாக என்ன நடக்குது? அவங்களுடைய எண்டோமெட்ரியம் அப்படின்ற இந்த உள்புற இந்த யுட்ரஸுடைய இந்த வால் வந்து ஷெட் ஆகுறதுனால அவங்களுக்கு பிளட் வந்து வெளியில் வெஜைனா வழியாக வரும். அதுதான் வந்து பீரியட்ஸில் வந்து பொதுவாக நடக்குது. ஓகே ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். செகண்ட் ஸ்டேஜ் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். The follicular phase extends from the 6th day of the cycle until the time of the ovulation. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 3 நாள் இல்லைனா மேக்ஸிமம் 5 நாள் வரைக்கும் ப்ளீடிங் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னோம்? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஏற்கனவே பார்த்தது. இப்போ வந்து 5 நாள் ஆயிடுச்சு. அடுத்து 6வது நாளில் இருந்து 13வது நாள் வரைக்கும் 6 to 13th டேவை நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் இல்லைனா வந்து ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுதான் வந்து செகண்ட் டே ஸ்டேஜ், ரைட்? அண்ட் இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த சமயத்தில் தான் வந்து அவங்களுடைய உடலில் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The anterior pituitary secretes gonadotrophins like follicle stimulating hormone and luteinizing hormone. They increases the follicular phase gradually. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு சொன்னோம்? ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா அவங்க உடம்புல, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோன் கம்மியாகிறதுனால தான் எண்டோமெட்ரியம் வந்து என்ன ஆகுது? ஷெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். 2வது ஸ்டேஜ், அதாவது 6th டேலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இந்த ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும்? ஆன்டீரியர் பிட்யூட்டரியை இன்டியூஸ் பண்ணும். ஓகே ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியை இன்டியூஸ் பண்ண பிறகு அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து 2 வகையான ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். எது செக்ரீட் பண்ணும்? ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது தெரியும் நமக்கு. ஒன்று வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்று வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் LH. ஸோ இந்த 2 ஹார்மோன் தான் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜில் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதுதான் வந்து இதோடைய வேலையை இப்போது செய்ய போகுது. ஓகே முதல்ல இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எங்கேருந்து வருது? ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வருது இல்லையா? ஸோ அது வந்து அப்படியே பிளட்டில் மிக்ஸ் ஆகி நேராக எங்கே வரும்? ஃபாலிக்கிள் எங்கே இருக்குது அங்கே தான் வரும். ஸோ ஃபாலிக்கிள் எங்கே இருக்குது? ஃபாலிக்கிள் இருக்கிற பிளேஸ் வந்து ஓவரீஸ் இல்லையா?
ஸோ நமக்கு தெரியும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அதோடைய உடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சைடு ஈச் ஓவரிலையுமே வந்து 2 மில்லியன் ஃபாலிக்கிள்ஸ் அரவுண்ட் இருக்கும். ஏன்னா அது இன்ட்ரா எம்ப்ரியானிக் லைஃப்ல வந்து உருவாகுனது. பிறகு அந்த பெண் வந்து பியூபர்ட்டி அடைந்த பிறகு அவங்க உடம்புல எவ்வளோ ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும்? 60,000லேருந்து 80,000 ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து எக்காக வருது இல்லையா? ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஓவரீஸில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிரைமரி ஃபாலிக்கல்ஸ். ஸோ பிளட்டில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி மூளையை ரிலீஸ் பண்ண அந்த ஹார்மோன் வந்து நேராக பிளட்டில் கலந்து இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து எங்கே வந்து வேலை செய்யும் அந்த பெண்ணுக்கு? அந்த பெண்ணுடைய ஓவரீஸில் இருக்கிற இந்த பிரைமரி ஃபாலிக்கலை வந்து தூண்டிவிடும். ஏன் தூண்டி விடுது? பிகாஸ் அது வந்து வளர்ந்து அது ஒரு எக்காக ரிலீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த வளர்ச்சிக்காக அதை தூண்டி விடுது, ரைட்? So follicle stimulating hormone stimulates the follicle development. அப்போ என்ன நடக்கும்? The primary follicle in the ovary grows into a mature Graafian follicle. ஸோ இந்த primary follicle என்ன ஆகும்? நம்ம வந்து oogenesisல படித்தோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜாக மாறும். primary follicle வந்து அப்படியே வந்து செகண்டரியாக மாறும், செகண்டரி வந்து டெர்ஷரியாக மாறும், மெச்சூர் ஃபாலிக்குலாக மாறும். ஸோ மெச்சூர் ஃபாலிக்குலை தான் நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கிள் சொல்கிறோம். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து அப்படியே வெடித்து ஒரு செகண்டரி ஊசாய்டுக்கு வெளியில் வரும், ரைட்? ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா வந்து இந்த ப்ரைமரி ஃபாலிக்கிளில் வந்து இந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தூண்டின பிறகு அது வந்து செகண்டரி இதெல்லாமே வந்து இந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கிளாக ஆகிற வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜில் நடக்கும், இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நடக்கிறது இது வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஃபாலிகுலார் ஃபேஸ். ஸோ அதனால தான் இதோட பேரே வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபாலிக்கிள் வந்து வளர்ச்சியை தூண்டக்கூடிய நிலை, வளர்ச்சி நடக்கக்கூடிய நிலை, சரிங்களா? அதனால தான் இதை வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் வந்து அல்டிமேட்டாக இந்த செகண்ட் ஃபேஸுடைய எண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து இப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்கும் போது அதில் சுற்றி நிறைய இந்த தீக்கா செல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம படித்தோம் இல்லையா? அந்த தீக்கா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ த கிராஃபியன் ஃபாலிக்கிள் செக்ரீட்ஸ் ஈஸ்ட்ரோஜன். ஃபாலிக்கிள்ஸ் வளருது, அது கிராஃபியன் ஃபாலிக்கிளாக மாறுது. அந்த வளர்ந்த ஃபாலிக்கிள்ஸ் என்ன பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனையும் உற்பத்தி செய்யும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய உற்பத்தியை யார் தூண்டுனது? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து தான் இதை தூண்டுது, சரியா? அதனால தான் இது வளர்ந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள் வருது, கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து ஈஸ்ட்ரோஜன் வருது, கிளியர்? ஸோ இதெல்லாமே நடக்கிறது வந்து இந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் தான். ஓகே, இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, இதோடைய வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை என்னன்னா இட் thickens the ruptured endometrium, very important. ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் நடக்கும் போது என்னாச்சு? எண்டோமெட்ரியம் ரப்சர் ஆச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள், இந்த எண்டோமெட்ரியம் வந்து அப்படியே வந்து ரப்சர் ஆகி மெலிசா ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. அந்த ஹார்மோன் அப்படியே இப்படி வந்து இந்த எண்டோமெட்ரியம் அந்த லேயர்ஸ் அங்கே இருக்க செல்ஸை வந்து வளர வைக்குது. அப்போ அது வந்து அதோட சைஸ் வந்து திக்கன் ஆகுது. எது? இந்த கருப்பையுடைய உட்புற சுவர். எவ்வளோ திக்னஸ் ஆகும்? 0ல் இருந்தது வந்து 3 மில்லிமீட்டர் வரைக்கும் திக் ஆகும், சரியா? 0ல் இருக்க, ஏன் 0ல் இருக்குது? பிகாஸ் அது வந்து பீரியட்ஸ் அப்போ அப்படியே ஷெட் ஆகி வெளியே வந்துடுச்சு. ஸோ அது வந்து இப்போ திக் ஆகணும். திக் ஆகினா தான் வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்து அதை இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஃபெர்டிலைசேஷன் வந்து நடந்த பிறகு, சரிங்களா? ஜைகோட் வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது என்ன நடக்குது? 0 to 3 மில்லிமீட்டர் திக்னஸ் வந்து 0ல் இருந்ததை வந்து 3 மில்லிமீட்டர் திக்னஸ் வந்து அடர்த்தியாக மாற்றுறது என்னது? ஈஸ்ட்ரோஜன். அது எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியலில் இருக்கிற அந்த செல்ஸ் வந்து நல்லா வளரும். எண்டோமெட்ரியம் செல்ஸ் எப்போ வளரும்னா ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட் பண்ண பிறகு. இப்போ செல்ஸ் வளருது இல்லையா, அதனால தான் இதோட பேர் வந்து ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், வளர்றது, அதுவும் வந்து சீக்கிரமாக வளர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம 2 பேர் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், இன்னொன்று வந்து ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ரெண்டுத்துக்குமே காரணம் 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை அது செய்கிறதுனால தான். ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குது ஓவரீஸில், அப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் போய் எண்டோமெட்ரியம் உடைய வாலை திக்கனிங் பண்ணுது.
ஏன்னா வந்து அது ப்ரோலிஃபரேஷன், அங்கே இருக்க செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், ரைட்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணோன்னா வந்து மியூக்கஸ் லைனிங் ஆஃப் தி ஓவிடக்ட் அண்ட் வெஜைனா. ஓவிடக்ட்னா வந்து ஃபெலோப்பியன் டியூபை தான் நம்ம ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த ஃபெலோப்பியன் டியூப்லையும் இந்த வெஜைனாலையுமே வந்து மியூக்கஸ் செக்ரீஷனுமே வந்து ஒரு கோட்டிங்குமே வந்து அது பண்ணுது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா எக் ரிலீஸ் ஆக போகுது. எக்கு ரிலீஸ் ஆனால் ஸ்பெர்ம் வரும். மேபி ஸ்பெர்ம் வந்து அது ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து அந்த பேபிக்கு நல்ல ஒரு இதாக கொடுக்கறதுக்காக இது எல்லா சேஞ்சஸுமே வந்து அந்த ஃபீமேலுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து நடக்குது. ஓகே, அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் போய் என்ன பண்ணோம், அந்த ஃபீமேலுடைய அந்த பிரெஸ்ட் வந்து சைஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னா சப்போஸ் வந்து அந்த மில்க் செக்ரேஷனுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அது வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலிகுலார் ஃபேஸில் வந்து நடக்கும், ரைட்? ஸோ டியூரிங் திஸ் ஃபேஸ் அ ப்ரைமரி ஃபாலிக்கல் இந்த ஓவரி க்ரோஸ் டு பிகம் ஃபுல்லி மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே சமயத்தில் என்ன பண்ணோம், எண்டோமெட்ரியமும் வந்து ரீஜெனரேஷன் த்ரூ ரேப்பிட் ப்ரோலிஃபரேஷன். ஸோ இது ரெண்டுமே தான் நடக்குது. அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோன். பிட்யூட்டரியிலேருந்து வந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னாலையும், ஓகே, இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போய் என்ன பண்ணுச்சு, ஃபாலிக்கல்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண வந்துச்சு. அப்போ வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் உருவாச்சு. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்யுது, ரைட்? ஸோ பிட்யூட்டரி ஹார்மோன் இந்த இடத்துல எது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஒவேரியன் ஹார்மோன் எது, ஈஸ்ட்ரோஜன் இஸ் தி ஒவேரியன் ஹார்மோன். அது ஓவரீஸில் இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல் உற்பத்தி செஞ்சது. கிளியர், ரைட்? ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல இந்த எல்லோ கலர் இல்லையா? ஸோ இந்த எல்லோ கலர் இங்கே இருக்க எல்லோ கலர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இங்கே இல்லை. ஏன்னா வந்து மென்ஸ்ட்ரல் அப்போ வந்து அது அந்த எண்டோமெட்ரியமுடைய வால் வந்து ரப்சர் ஆயிடுச்சு. செகண்ட் ஃபேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து திக்கினிங் ஆகுது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கும் செகண்ட் ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ் வரைக்கும், அதாவது அடுத்த மென்சஸ் வரைக்கும் இந்த வால் வந்து அப்படியே திக்கனிங் ஆகும். எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் அந்த ஃபஸ்ட்டு மென்சஸ் அப்போ ரப்சர் ஆன அந்த எண்டோமெட்ரியல் வால் வந்து அதுக்கப்புறமே வந்து நல்ல திக்கனிங் ஆகும். சரியா? ரைட். இப்போ வந்து நாம் இந்த பிக்சரை வச்சு இந்த செகண்ட் ஸ்டேஜ், இந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் செகண்ட் ஸ்டேஜில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றத வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி ரிலீஸ் பண்ணுது இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்மோனுடைய லெவல் எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நேராக எங்கே போய் வேலை செய்யும், ஃபாலிக்கல் இருக்கிற அந்த ஓவரீஸில் போய் வேலை செஞ்சு இந்த ப்ரைமார்டியல் ஃபாலிக்கலை ப்ரைமரி ஆகும், ப்ரைமரியா செகண்டரி ஆகும், செகண்டரியா டெர்ஷியரி ஆகும், அப்புறம் பிறகு அதை மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இந்த மாதிரி அதோடைய டெவலப்மெண்ட்டை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும், ரைட்? இது எல்லாம் எத்தனை நாள்லேருந்து நடக்குது, 6th டேலேருந்து 13th டே வரைக்கும் இந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வளர்ந்து ரெடியாக இருக்கு. சரியா? ஸோ அந்த சமயத்தில் இந்த வளர்ந்த இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் இது என்ன பண்ணுது, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன். இதுதான் வந்து ஈஸ்ட்ரோஜன். இதோடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல் மெச்சூர் ஃபாலிக்கல் வந்து ரெடியாக இருக்குது. அதுதான் வந்து ஈஸ்ட்ரோஜனை பண்ணுது, ரைட்? ஃபோர்த்து, அந்த பெண்ணுடைய எண்டோமெட்ரியமில் என்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முதல்ல இந்த இடத்துல ரொம்ப மெலிசாக இருந்த எண்டோமெட்ரியம் வந்து அப்படியே ஸ்லோவாக அதோடைய அடர்த்தி திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ பாருங்கள், அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது எண்டோமெட்ரியமுடைய திக்னஸ். ஏன்னா இது வந்து ப்ரோலிஃபரேஷன் நடக்குது. இங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே வளர்ந்து அந்த எண்டோமெட்ரியமை வந்து ரெடி ஃபார் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து ரெடி பண்ணி வைக்குது. சரியா? ஸோ அதனால் திக்கனிங் ஆஃப் தி எண்டோமெட்ரியம் நடக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் நடக்குது. கிளியர்? இப்போது தேர்டு ஸ்டேஜ், மூன்றாவது நிலை வந்து ஓவிலேட்ரி ஃபேஸ். ஓவிலேஷன் நடக்க போகுது, அதுதான் வந்து ஓவிலேட்ரி ஃபேஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து போத் தி லியூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் தி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அட்டைன் இட்ஸ் பீக் லெவல். பீக்னா என்னது, அதோடைய உச்சம், ரொம்ப ஹை ப்ரொடக்ஷனாக இருக்கும். எது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லியூட்டினைசிங் ஹார்மோன். அது எப்போ ப்ரொடியூஸ் ஆச்சு, செகண்ட் ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்தது. தேர்ட் ஃபேஸில் ரொம்ப பீக்கில் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த மிடில் ஆஃப் தி சைக்கிள். அது எப்போ நடக்கும், 14th டேல.
செகண்ட் ஃபேஸ் வந்து 13th டே வரைக்கும் நடந்துச்சு. கரெக்டா? 6th டேலேருந்து 13th டே வரைக்கும் நடந்துச்சு. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் ஃபேஸ் எப்போ நடக்கும்னா வந்து 14th டே. கண்டிப்பாக ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய ஹாஃப், அதாவது 28 டேஸ் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள்னா அதோடைய பாதி வந்து 14th டே. இந்த 14th டே தான் வந்து ஓவியுலேட்டரி ஃபேஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு டேட்டே மாறாது. 14th டே ஆஃப் தி சைக்கிள் தான் வந்து ஓவியுலேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதிகமான லியூட்டிலைசிங் ஹார்மோனும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் வந்து இருக்கும். அதில் முக்கியமாக இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும், ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணும், ரேபிட் செக்ரேஷன் ஆஃப் த லியூட்டினைசிங் ஹார்மோன் லீட்ஸ் டு த மேக்ஸிமம் லெவல் டியூரிங் த மிட் சைக்கிள். மிட் சைக்கிள்னா 14th டே. ஸோ இதை நாம் LH சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது LH எழுச்சி. 14th டே ஆஃப் த சைக்கிள் வந்து இந்த LH ஹார்மோன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற இந்த LH ஹார்மோன் என்ன பண்ணோன்னா அது வந்து ஒரு சுத்தியல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது போய் இந்த மெச்சூராக இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபாலிக்கில் அப்படியே உடைக்கும். ஓகே, ஆல்ரெடி மெச்சூராக இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கில் எதில் இந்த 13th டே வரைக்கும் செகண்ட் ஃபேஸில் அந்த கிராஃபியன் ஃபாலிக்கில் போய் உடைச்சோன்னு அது ரப்சர் ஆகி அதுலேருந்து வெளியில் ஒரு செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஓவியுலேஷன். கிளியர்? So it induces the rupture of the Graafian follicle and the release of the secondary oocyte. நல்லா தெரிஞ்சுக்கணும், secondary oocyte is released during the ovulation, not the ovum. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, இந்த secondary oocyte அப்படின்றது தான் வந்து immature ovum. அது sperm வந்து fertilization பண்ண பிறகு தான் அது ஓவமாக மாறும். So what is released during the ovulation அப்படின்னா secondary oocyte, not ovum. Clear? செகண்டரி oocyte தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓவியுலேஷன் எப்போவுமே 14th டேயில் மட்டும்தான் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இதில் வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்போ என்ன நடக்குது, தேர்ட் ஸ்டேஜ் அப்போது இந்த இடத்துல ஒரு பீக்கா போகுது இல்லையா, இந்த பீக்கா போகுது இல்லையா, இது என்னது, லியூட்டினைசிங் ஹார்மோன். இதோடைய அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதுதான் வந்து நம்ம LH சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கில் அப்படியே உடைக்கும். இங்கே இருக்கிற மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கில் உடச்சி அதில் இருக்க ஓவாவை வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓவா வந்து வெளியில் ஆகுது, இந்த எக் வெளியில் வருது. இதுதான் வந்து ஓவியுலேஷன். ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய உடம்புல ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து பீக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 14th டே, இந்த இடத்துல தான் வந்து 14th டே நடக்கும். இந்த 14th டே நம்ம எழுதிக்கணும். இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஓகே, ஸோ இந்த சைக்கிளில் 14th டேயில் இதுதான் நடக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள் ரைட் சைடில். ஸோ எண்டோமெட்ரியம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஏன்னா வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அதோட திக்கனிங்கை வந்து ஈஸ்ட்ரோஜன் பண்ணி வச்சுருக்கு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஓவா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஒரு ஓவா ரிலீஸ் ஆகிருக்கு. இது அப்படியே வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்காக இந்த எண்டோமெட்ரியமும் வந்து இந்த இடத்துல ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும், தேர்ட் ஸ்டேஜில் 14th டே அப்போ வந்து எக் ரிலீஸ் வந்து நடக்கும். ரைட், ஃபைன். அடுத்த ஸ்டேஜ் என்னது, இந்த 4வது ஸ்டேஜ் நாம லியூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃப்டர் ஓவியுலேஷன் இப்போ என்னாச்சு, ஓவா அந்த இம்மெச்சூர் ஓவா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இம்மெச்சூர் எக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 14th டே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், 15th டேலேருந்து 28th டே அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நாம் செக்ரீட்டரி ஃபேஸ் ஆர் லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் தி 15th டே டில் த 28th டே. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் நடக்கக்கூடிய அந்த டைம் எல்லாமே வந்து இந்த லியூட்டியல் ஃபேஸில் தான் வரும். இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் ஓவுலேஷன் during the luteal phase the remaining part of the Graafian follicle is transformed into a transitory endocrine gland called corpus luteum. இந்த corpus luteum அப்படின்றது யூனிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ரைமேட்ஸில் கூட இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, மங்கீஸ், ஏப்ஸ், கொரில்லா. மங்கீஸ், ஏப்ஸ், கொரில்லாலெல்லாம் கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகாது. மனிதனில் மட்டும்தான் இந்த கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, கார்பஸ் லியூட்டியம்னா முதல்ல என்னது, இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள். இப்போது ஓவியுலேஷனில் எக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து 14th டேயில் நடந்துருச்சு. ஓவியுலேஷனில் எக்கு வெளியில் வந்துடுச்சு. அது வந்து வெளியில் அப்படியே ஃபெலோப்பியன் டியூப் வழியாக அது போயிட்டே இருக்கு.
அப்போ இந்த ஓவரிஸ்குள்ள இருக்கிற இந்த கிராஃபியன் ஃபாலிக்குளுடைய மீதி இருக்கு இல்லையா, இந்த மீதி கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன ஆகும், இது வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சரா மாறுது. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிராஃபியன் ஃபாலிக்கல் வெடிச்சு எக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, எக்கு வந்து போய் இந்த எண்டோமெட்ரியம்ல போய் உட்காருது, அதோடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஓவரிஸ்குள்ள இருக்கிற அந்த மீதி அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அது என்ன ஆகுதுன்னா, அது டெம்பரவரியா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா மாறுது. இந்த எண்டோக்ரைன் கிளாண்டோட பேரு தான் வந்து கார்பஸ் லூட்டியம். ஓகே, இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணோம்னா, இது வந்து ப்ரொஜெஸ்டீரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. இந்த ப்ரொஜெஸ்டீரோன் ஹார்மோன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது பெண்களில் மட்டும்தான் நடக்கும், ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும்தான் நடக்கும். இந்த ப்ரொஜெஸ்டீரோன் ஹார்மோன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரெக்னன்சி ஹார்மோன், ரைட்? இது எதுக்காக அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா இங்கே போகிற எக்கு வந்து இங்கே உட்காந்து சப்போஸ் இங்கே ஸ்பெர்ம் வருது, ஃபெர்டிலைசேஷன்லாம் நடந்துச்சு, இது வந்து இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் தான் அடுத்தடுத்து செய்யும். சரிங்களா? அதை செய்கிறது யார் அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம் தான் இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. கிளியர்? எவ்வளோ செயின் ரியாக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை, அவங்க வந்து ஒரு அன்மேரிடு இல்லைன்னா வந்து ஸ்பெர்ம் அங்கே வரல, ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா எக்ஸாக்ட்லி 14 days தான் வந்து இந்த கார்பஸ் லூட்டியமுடைய ஆயுட்காலம். 14 நாட்கள் தான் இதோட ஆயுட்காலம். 14 நாட்கள் வரைக்கும் அது என்ன பண்ணும், ப்ரொஜெஸ்டரோனை செக்ரேட் பண்ணி அந்த யுட்ரஸையும் ஃபெலோப்பியன் டியூபையும் வெஜைனாவையும் அந்த பேபி வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சூழ்நிலையை அது மாற்றிட்டே இருக்கும். 14 days. 14 daysல அது வரல, ஸ்பெர்ம் வரல, எதுவுமே ஃபெர்டிலைசேஷன் நடக்கல, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா ஓகே 14 days கழிச்சு இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகிடும், அது அழிஞ்சு போயிடும். ஓகே, கிளியர்? ஸோ இது நடக்கிற ஃபேஸ் தான் வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லூட்டியல் ஃபேஸ்னா கார்பஸ் லூட்டியம் அந்த இடத்துல வந்து அதோடைய வேலையை அதிகமாக செய்யுது, அதனால தான் அதோடைய பேர் வந்து லூட்டியல் ஃபேஸ். கிளியர்? ஓகே, என்ன பண்ணுது கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது இங்கே பாருங்கள். The corpus luteum secretes large amount of progesterone. Progesterone is called as pregnancy hormone, which is essential for the maintenance of the endometrium. See, first menses அப்போ ப்ளீடிங் நடக்கிறதுனால எண்டோமெட்ரியம் ரப்சர் ஆச்சு, அதனால தான் ப்ளீடிங்கே ஆச்சு இல்லையா, ஷெட் ஆச்சு. அடுத்து வந்த ஹார்மோனு ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுச்சு, ஈஸ்ட்ரோஜன் எங்கேருந்து வந்துச்சு, கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து மெச்சூர் ஆன பிறகு ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணுச்சு. அந்த ஈஸ்ட்ரோஜன் போய் இந்த டேமேஜ் ஆன எண்டோமெட்ரியமை கொஞ்சம் எவ்வளோ ஞாபகம் இருக்கா, 0ல் இருந்ததை 3 mm திக்னஸ் வரைக்கும் திக்கனிங் பண்ணிச்சு, படிச்சோம் இல்லையா, திக்கனிங் பண்ணிச்சு. இப்போ அடுத்து இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் என்ன பண்ணுது, கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த 3 mm திக்னஸாக இருந்த எண்டோமெட்ரியமை 6 mm இன்னும் திக்னஸாக மாற்றுது. ஏன் இந்த திக்னஸாக மாற்றணும், பிகாஸ் இம்ப்ளான்டேஷன் ஆச்சுன்னா அந்த ஃபீட்டஸ் போய் நல்லா டைட்டாக பிடிச்சி உட்கார்ந்து அந்த எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங் எண்டோமெட்ரியம் தேவை இல்லையா. ஸோ அதனால் எண்டோமெட்ரியம் அந்த கருப்பையுடைய அந்த உட்புற சுவர் நல்ல திக்காக இருக்கணும். ஸோ அதனால் 3 mm இருந்ததை 3 mm யார் ஆக்குனது, ஈஸ்ட்ரோஜன் 3 mm ஆக்குச்சு. பிறகு ப்ரொஜெஸ்டரோன் வந்து அந்த 3 mm 6 mm மாற்றுது. கிளியர்? ஃபைன். ஓகே, ஸோ ப்ரொஜெஸ்டரோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எண்டோமெட்ரியம் டு அட்டைன் இட்ஸ் மேக்ஸிமம் வாஸ்குலாரிட்டி, திக்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ். சாஃப்டாக இருக்கும் எண்டோமெட்ரியமை, அதுக்கு நிறைய பிளட் சப்ளை, வாஸ்குலாரிட்டி கொடுக்கும், அண்ட் அது திக்காக ஆக்கும், அண்ட் மேக்ஸ் ரெடி ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? ரெண்டாவது சப்போர்ட்ஸ் ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னன்சியை அது சப்போர்ட் பண்ணும், அதனால தான் அதோடைய பேரே வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன். Progesterone is called as pregnancy hormone released by corpus luteum. Okay, clear? And அதோட இன்னொரு முக்கியமான வேலை என்ன, follicle stimulating hormone secretion ஸ்டாப் பண்ணும், அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இது. இப்போ anterior pituitaryலேருந்து follicle stimulating hormone வந்து தூண்டின பிறகு தான் என்ன ஆகுது, primary follicle வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ஸோ அப்போ வந்து அது ரப்சர் ஆகி ஒரு எக் ரிலீஸ் ஆச்சு, அந்த எக் வந்து இப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடியாக இருக்குது, ஒரு எக்கு ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இதே சமயத்தில் உடனே அடுத்த எக்குமே ஃபார்ம் ஆகக்கூடாது இல்லையா. சப்போஸ் அந்த இடத்துல பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஆகிடும் இல்லையா. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக
இந்த ப்ரொஜெஸ்டிரோன் என்ன பண்ணும், நேராக போய் மறுபடியும் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோடைய ப்ரொடக்ஷனை போதும் ஸ்டாப் பண்ணி வை, எக் ரெடி ஆகிடுச்சு, இது ஃபெர்டிலைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அடுத்த சைக்கிள் வரைக்கும் வேலை செய்யாது. கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணும், அடுத்து ப்ரைமரி ஃபாலிக்கலை தூண்டி அடுத்து கிராஃபியன் ஃபாலிக்கலை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல், அதனால தான் மாதத்துக்கு ஒரே ஒரு எக் வந்து ஒரு ஃபீமேலில் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட்? If fertilization takes place, it paves the way for the implantation of the fertilized ovum. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு, ஒரு வேளை ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா அந்த ஓவம் வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ப்ரெக்னன்சி எல்லா சப்போர்ட்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து நடக்குது. ஏன்னா இந்த யூட்ரைன் வாலில் ஃபுல்லாமே வந்து அதற்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட் எல்லா செக்ரீஷனுமே செய்கிறது இதோட வேலை, ப்ரொஜெஸ்டீரோனோட வேலை. ப்ரொஜெஸ்டீரோன் தான் இந்த எல்லா வேலையுமே வந்து பார்க்குது. ஓகேவா? ஸோ எண்டோமெட்ரியம் இஸ் நெசசரி ஃபார் த இம்ப்ளான்டேஷன் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் டியூரிங் த ப்ரெக்னன்சி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செக்ரீட்டரி ஃபேஸ். ஸோ இந்த 4வது ஸ்டேஜுக்கு நம்ம 2 பேர் கொடுக்குறோம். ஒன்று வந்து லூட்டியல் ஃபேஸ், இன்னொன்று செக்ரீட்டரி ஃபேஸ். லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு ஏன் பேர் கொடுத்தோம்? பிகாஸ் இங்கே கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் எக் ரிலீஸ் பண்ண பிறகு அந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் தான். அதனால இதற்கு பேர் லூட்டியல் ஃபேஸ். ரைட்? 2வது, அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்டீரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா அதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து அது ரெடியாக பண்ணுது. ஓகே, ஸோ அது வந்து செக்ரீட் ஆகுறதுனால அதை நாம் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ரொஜெஸ்டீரோன் செக்ரேஷன் நடக்குது மற்றும் அது வந்து அந்த யூட்ரஸில் தேவையான எல்லா செக்ரீஷன்ஸையும் அதை தூண்டி விடுது. ஸோ இந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால இதை நம்ம செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதற்கு 2 பேர்கள் வச்சுருக்கோம். கிளியர்? ஓகே, இப்போ இந்த பிக்சரில் இந்த 4th ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தா நம்ம வந்து இந்த 13th டேக்கு அப்புறம் இருக்கு இல்லையா அந்த புள்ளி, இதை நாம் 14th டேன்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து ஓவியூலேஷன் நடந்துச்சு, 3rd ஃபேஸ். அண்ட் 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் லியூட்டியல் ஃபேஸ், 4th ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லியூட்டினைசிங் ஹார்மோனுடைய அளவு குறையுது, தெரியுது இல்லையா? ஏன்னா 14th டேல வந்து LH சர்ஜ்னு சொன்னோம் இல்லையா, ஓவிலேஷன் நடந்துச்சு. அதுதான் வந்து ஹேமர், சுத்தியல் மாதிரி. இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து சுத்தியலை வச்சு, அதுதான் சுத்தியல் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அது சுத்தியல் மாதிரி வச்சு அந்த கிராஃபியன் ஃபாலிக்குலை உடச்சி எக்கை ரிலீஸ் பண்ண பிறகு அதோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையுது. இதுதான் அதே மாதிரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய அளவும் குறையுது. இது 2ம் நடக்குது. அண்ட் இந்த இடத்துல ஓவரிஸ்குள்ள என்ன நடக்குது பாருங்க. ஓவரிஸ்குள்ள எக் ரப்சர் ஆன பிறகு இந்த மீதி இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவா மாறுது, கார்பஸ் லியூட்டியமாக மாறுது. இதுதான் என்ன பண்ணுது, ப்ரொஜெஸ்டீரோனை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஃபேஸில் அதிகமாக என்ன இருக்குது, இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்க, அதிகமாக என்ன இருக்குது, அதிகமாக ப்ரொஜெஸ்டீரோன் இருக்குது. ஏன் ப்ரொஜெஸ்டீரோன் அதிகமாக இருக்குது? பிகாஸ் இது வந்து இந்த எண்டோமெட்ரியமுடைய திக்கனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த எண்டோமெட்ரியம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது, அப்படியே திக்னஸ் ஏறி ஸோ இந்த இடத்துல வந்த பிறகு இதோட திக்னஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 6 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ எண்டோமெட்ரியமுடைய திக்னஸும் அதோடைய இருக்க பிளட் சப்ளை எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இம்ப்ளான்டேஷனுக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கிறது என்னது, 4th ஃபேஸ், தட் இஸ் கால் லியூட்டியல் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஓகே, கிளியர்? ஃபைன். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா the corpus luteum degenerates completely at its 14th day. இது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, 14 days வரைக்கும் தான் அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஆக்டிவாக ப்ரொஜெஸ்டீரோனை உற்பத்தி செஞ்சு அந்த சூழ்நிலையை நல்ல சாதகமாக இம்ப்ளான்டேஷனுக்கு வச்சுருக்கோம். 14 days வரைக்கும் அது எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கும். 14 days வரைக்கும் அந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடக்கலை, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகி அது வந்து இன்னொரு டிஷ்யூவாக மாறிடும். அதோடைய பேர் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். கார்பஸ் லூட்டியம் உடைய கலர் என்னன்னா வந்து எல்லோ, ரைட்? எல்லோ கலர். கார்பஸ் ஆல்பிகன்ஸ் உடைய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட். கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகி கார்பஸ் ஆல்பிகன்ஸாக போயிடும்.
இந்த கார்பஸ் ஆல்பிகன்ஸ்க்கு ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் இல்லை, அது அப்படியே டீஜென்ரேட் ஆகிடும், பாடி வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இந்த சைக்கிள் எல்லாமே வந்து இந்த லூட்டியல் ஃபேஸ்லேயே தான் வந்து நடந்து முடிஞ்சிடும். And it initiates the disintegration of the endometrium leading to the menstruation. Second cycle starts. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் 14th day ஆஃப் திஸ் திங். ஓகே, கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகிடும், ஹார்மோன் லெவல் ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அப்போ ப்ரெக்னென்சி ஆகலைன்னா அடுத்த ஸ்டேஜ், அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னது, மறுபடியும் அவங்களுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து அவங்களுக்கு எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு 1லேருந்து 28 days ஆர் 29 days வரைக்கும் ஒரு மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட், ஃபைன். இந்த இடத்துல தான் வந்து இதுதான் வந்து ஃபுல்லாக இந்த பிக்சர். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபுல் பிக்சர் இதுதான். ஸோ இதை நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் வந்து அவங்களுடைய உடலில் கம்மியான அளவு ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரோன் இருக்கிறதுனால என்ன ஆகும், எண்டோமெட்ரியம் வந்து ஷெட் ஆகும். ஸோ அப்போ வந்து ப்ளீடிங் நடக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸில் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோனை தூண்டிவிடும். அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி இல்லையா. ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து இந்த ஃபாலிக்கல்ஸுடைய டெவலப்மெண்ட்டை primary to primordial, primordial to secondary, secondary to tertiary, tertiary to mature follicle. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நடக்கிறது செகண்ட் ஸ்டேஜில். அதுதான் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடந்த பிறகு இதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணும், கிராஃபியன் ஃபாலிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இந்த எண்டோமெட்ரியமோடைய திக்கனிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். ஸோ மூன்றாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 14th day. எக்ஸாக்ட்லி 14th டேயில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து LH உடைய அளவு வந்து ரொம்ப பீக்காக இருக்கும். அந்த LH போய் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து அதை உடச்சி அதிலிருந்து இந்த செகண்டரி ஊசைட் அப்படின்ற எக்கை வந்து ரிலீஸ் பண்ணுற வேலையை செய்யும். இது வந்து ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்றது 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் நடக்கிறது. இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். இது நம்ம லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லியூட்டியல் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இது லியூட்டினைசிங் ஹார்மோனுடைய அளவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ அந்த இடத்துல இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் உடஞ்சது இல்லையா, அது வந்து கார்பஸ் லூட்டியமாக மாறும். கார்பஸ் லூட்டியமுடைய வேலை என்னென்னா அதிக அளவில் ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. அந்த ப்ரொஜெஸ்டிரோனுடைய வேலை என்னென்னா வந்து அந்த யுட்ரஸை ப்ரெக்னென்சிக்கு ரெடி பண்ணுறது. இந்த யுட்ரைனுடைய இந்த எண்டோமெட்ரியம் எல்லாத்தையுமே வந்து திக்கனிங் பண்ணுறது ப்ரொஜெஸ்டிரோனுடைய வேலை. ரைட். ஸோ 14 days வரைக்கும் இந்த கார்பஸ் லூட்டியம் நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னென்சி நடக்கலைன்னா அது வந்து கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோனுடைய அளவு ரொம்ப குறையும். ஸோ அது மறுபடியும் இந்த சைக்கிளில் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண வைக்கும். கிளியர்? ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளுடைய ஓவரால். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். நீங்கள் வந்து படிக்கும் போது ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி பிக்சர்ஸ் வச்சு நம்ம படித்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸஸ் அப்படின்றதுல இந்த 4 சைக்கிளில் வந்து 4 ஃபேஸஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஃபஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டேலேருந்து இப்படி 5th டே வரைக்கும் என்ன நடக்கும், அவங்களுக்கு ப்ளீடிங் நடக்கும். இதுதான் நம்ம மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அது வந்து 6th டேலேருந்து 13th டே வரைக்கும் நடக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 6th டேலேருந்து இந்த 13th டே வரைக்கும் நடக்கிறது வந்து நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ரைட். தேர்டு ஸ்டேஜ் வந்து ஓவியூலேஷன் ஃபேஸ். அந்த இடத்துல வந்து ஒரு ஓவம் இல்லைனா வந்து அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அது எக்ஸாக்ட்லி 14 டேஸில் தான் வந்து நடக்கும். இதுதான் வந்து தேர்டு ஸ்டேஜ். ரைட். அண்ட் 15th டேலேருந்து 28th டே அடுத்த சைக்கிள் நடக்கிற வரைக்கும் இருக்கிற இதை ஃபுல்லாமே வந்து நம்ம 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் வந்து செக்ரிட்டரி ஆர் லூட்டியல் ஃபேஸ். ஓகே. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபெர்டைல் ஆர் ஃபெர்டிலிட்டி விண்டோ. ஃபெர்டிலிட்டி விண்டோ அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு பெண்ணுடைய அந்த 12th டேலேருந்து 16th டே இந்த பீரியட்ஸில் அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து
ஒரு ஓவா வந்து ரிலீஸ் ஆகுது ஓவிலேஷன் நடந்து 14th டேல. ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடியும் அதற்கு 2 நாள் பின்னாடியும், ரைட்? ஸோ 12, 13, 14, 15, 16 இந்த நாட்களில் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவங்க கன்சீவ் ஆவாங்க, அவங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ப்ரெக்னன்சி ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நாம் வந்து ஃபர்டிலிட்டி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிளியர்? புரிஞ்சுதில்ல? ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து ஓவராலாக இந்த 4 ஸ்டேஜஸில் வந்து அவங்களுடைய எண்டோமெட்ரியமில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது நமக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க எண்டோமெட்ரியம் வந்து ஷெட்ஸ், அது வந்து ரப்சர் ஆகி ஷெட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் பிளட் வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கும். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். அப்போ இந்த எண்டோமெட்ரியம் வந்து உடைந்த மாதிரி இருக்கும், டிஸ்இன்டெகிரேட்டடாக இருக்கும், ரப்சர்டாக இருக்கும், ரைட்? செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய ஓவரீஸில் இருக்க ஃபாலிகல்ஸ் வளர்ந்து கிராஃபியன் ஃபாலிகுலாக மாறி இருக்கும், அது வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ வந்து எண்டோமெட்ரியம் வந்து அவங்களுக்கு கோட்டிங் ஆகிருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருக்கும் எண்டோமெட்ரியம். கிளியர்? மூன்றாவது ஸ்டேஜ் வந்து ஓவியுலேஷன் ஃபேஸ். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஓவா இல்லைனா வந்து ஒரு எக்கு வந்து அது வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து 14th டேல நடக்கும். இது வந்து ஓவியுலேஷன் ஃபேஸ். இதற்கப்புறம் வந்து இங்கே ரிலீஸ் ஆன இந்த எக்கு வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து உட்காரும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் எதுவுமே நடக்கலைன்னா வந்து அடுத்து என்ன ஆகும்னா வந்து அடுத்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் வந்து இந்த எக்குமே வந்து ரிலீஸ் ஆகி அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எண்டோமெட்ரியமில் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸஸில் நடக்கக்கூடியது, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், அழகாக வந்து எத்தனை டேஸு, அப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல டே 1லேருந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது ஸ்லோவாக பார்த்தா நமக்கு புரியும். டே 1, 2, 3, 4, 5ல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் வரும். அண்ட் 6, 7, 8, 9, 10 இந்த சமயத்தில் எல்லாமே வந்து அவங்களுக்கு எண்டோமெட்ரியம் இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, 14th டேல ஒரு எக் ரிலீஸ் ஆகி இப்படி வரும். அண்ட் அது வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா வந்து அடுத்தடுத்த நாட்களில் மறுபடியுமே வந்து ப்ளீடிங் வழியாக வெளியில் ரிலீஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த அனிமேஷனுமே வந்து அதே தான் சொல்லுது. கிளியர்? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு முறை ஸ்லோவாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கிளியர்? ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்ததில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல் த இவெண்ட்ஸ் ஆஃப் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ மென்சுரேஷன். ஸோ ப்ரெக்னன்சி அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு, அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ப்ரெக்னன்சி நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கவே நடக்காது அன்டில் அந்த மதர் வந்து அந்த பேபியை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அந்த பேபிக்கு பால் கொடுக்குற சமயத்துலையுமே வந்து ஒரு 6 மாதம் லாக்டேஷன் பீரியட்லையுமே வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் நடக்காது. ஓகேவா? அதற்கு பிறகு வந்து நடக்கும். அண்ட் இதில் சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மெனார்கி அப்படின்னா என்னது? நம்ம வந்து ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆஃப்டர் த பியூபர்ட்டி, வயதுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக பீரியட்ஸ் வருது இல்லையா? அரவுண்ட் ஒரு 11லேருந்து 12 வயசு, இல்லைனா வந்து மேக்ஸிமம் ஒரு 15 வயசுக்குள்ளே. ஓகே, அந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு வயதுக்கு வந்த பிறகு பீரியட்ஸ் வருது இல்லையா? பூப்படைதல்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம மெனார்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து மெனோபாஸ், மாதவிடாய் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. மெனோபாஸ் அப்படின்னா என்னென்னா வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ எந்த ஏஜில் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னா வந்து பொதுவாக 45 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ். இது வந்து வேரியபிள். சில பெண்களுக்கு 52 இயர்ஸ் இருக்கும், சில பெண்களுக்கு 54 இயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியபிள் ஒரு புக்கில் இது வந்து ஒன்றா கொடுத்துருக்கு. ஸோ பொதுவாக 45 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு ஹார்மோன் லெவல் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிடும். முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து குறைஞ்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. அதன் பிறகு அந்த பெரியவங்களால வந்து பேபி வந்து பெற்றுக்க முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா எக்கு வந்து ப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ அதை தான் நம்ம மெனோபாஸ், மாதவிடாய் நின்று போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப்ஸ். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? ஓவிலேஷன் எப்போ நடக்கும்? 14th டேயில் தான் வந்து நடக்கும். ஓவிலேஷனில் என்ன ரிலீஸ் ஆகும்? ஓவம் ரிலீஸ் ஆகாது, செகண்டரி ஊசைட் தான் வந்து ரிலீஸ் ஆகும், ரைட்? ஓவிலேஷன் நடந்த பிறகு கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் வந்து கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ப்ரொஜெஸ்டிரானை உற்பத்தி செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ஷார்ட்டாக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் மொத்தம் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, அது அந்த இடத்துல என்ன ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நம்ம ப்ளீடிங் ஃபேஸ் இல்லைனா மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது முதல் 1 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும்
நீடிக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய உடல்ல ப்ரொஜெஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியம் டீஜெனரேட் ஆகி அது வந்து வெளியில ஷெட் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ளீடிங் மென்சஸ் வந்து நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இது வந்து 6th டேலேருந்து 13th டே வரைக்கும் நடக்கும். அப்போ வந்து பிட்யூட்டரி வந்து அதிக அளவில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் லியூட்டினைசிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போய் நேராக கிராஃபியன் ஃபாலிக்கலுடைய டெவலப்மெண்ட்டை நடத்தும். அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் வந்து எண்டோமெட்ரியமை திக்கனிங் பண்ணும். இது வந்து செகண்ட் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் வந்து ஓவிலேட்டரி ஃபேஸ். இது கரெக்டாக 14th டேல நடக்கும். இந்த சமயத்தில் உடலில் வந்து அதிக அளவில் லியூட்டினைசிங் ஹார்மோனும் எஃப்எஸ்ஹெச்சும் இருக்கும். ஸோ லியூட்டிலைசிங் ஹார்மோன் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா வந்து ஓவிலேஷன் நடக்கும். இதுதான் நம்ம வந்து LH சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் வந்து லியூட்டியல் ஃபேஸ் இல்லைனா செக்ரேட்டரி ஃபேஸ். இது 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த மெச்சூர் ரிலீஸ் ஆன இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன பண்ணும், கார்பஸ் லியூட்டியமாக மாறும். அந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்டீரோன் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோனை நம்ம ப்ரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதோடைய வேலை என்னென்னா வந்து எண்டோமெட்ரியமை ஆல்மோஸ்ட் 6 mm திக்னஸுக்கு அடர்த்தியாக பண்ணுறது. அப்போது வந்து இட்ஸ் சப்போர்ட்ஸ் தி ப்ரெக்னன்சி. கிளியர்? ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இந்த லெக்சரை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து கீழே ஒரு லிங்க்கில் நான் வந்து ஒரு நோட்ஸாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் கூட எப்போ வேணால் வந்து படிச்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் இருக்க எல்லா லெக்சர்ஸுமே வந்து அந்தந்த லிங்க் வந்து ஒரு லெக்சர்ஸ்க்கு கீழே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நோட்ஸை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எப்போ வேணால் சுலபமாக படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.